வணக்கம் மக்களே. உருளைக்கிழங்க வச்சுட்டு ரொம்ப டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. ஸோ உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி வீட்லயே வந்து ஈஸியாக செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நானும் 3 உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். ஸோ அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தோல்லாம் நம்ம வந்து நீக்கிடலாம். ஸோ தோல் நம்ம நீக்கியதும் பார்த்தீங்கன்னா அதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணி சுத்தம் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்க நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இது போல வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இது போல நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு 3 பீஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு என்ன செய்யலாம்னா ஒரு கத்தியால பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நீட்டாக நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பஜ்ஜி சீவறது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டரில் நீங்கள் வச்சு இது போல நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது போல தான் நீட்டாக கட் பண்ணிக்கணும். ஸோ குச்சி சிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து இது போல் கத்திலே நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எல்லா உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் 2 தடவை பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து ஆட் பண்ணி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இல்லை அது மண் தன்மை இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் 2 இல்லை 3 முறை பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணீர் ஆட் பண்ணி அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இங்கே பாருங்கள், நமக்கு அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ கலர் வந்து எல்லாமே போயிடுச்சு, தண்ணியும் நான் வந்து நல்லா இருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிலேருந்து நம்ம எடுத்துடலாம். உருளைக்கிழங்குல ஒரு பவுல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வந்து அதாவது ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நம்ம விட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்கள் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து ஒரு டவல்லையோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம வந்து போட ஆரம்பிக்கலாம். ஸோ அதாவது நீர்த்தன்மை இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வேற எந்த ஒரு மாவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கும் எண்ணெய் மட்டுமே வச்சுட்டு நம்ம ஈஸியாக சிப்ஸ் வந்து செய்யலாம். ஸோ இது எல்லாமே இந்த கிளாத்தில் வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா அது ட்ரை ஆகிடும். ஸோ தண்ணியே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு தவா எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சமாக போட ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், ஹை ஃப்ளேமில் கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா மேலே பாருங்கள் அந்த எண்ணெயோட தன்மை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே போட்டதும் மேலே இப்படி தான் அங்கே நல்லா இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அடங்கியதும் நம்ம வந்து கொஞ்சமாக திருப்பி விடலாம். ஸோ நல்லா இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே பொரியட்டும். ஸோ உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும், அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்லா அது வந்து சிப்ஸாக அங்கே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சிடலாம். ஸோ இது போல் இருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து இது போல் பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ அதே தவாவில் பார்த்தீங்கன்னா நான் தாளிப்புக்காக வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். ஸோ அந்த சூடான எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஆட் பண்ணி கொஞ்சம் அது கலர் மாறினதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் சிப்ஸ் உடச்சி காமிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு அந்த சாஃப்டே கிடையாது, மொறு மொறுன்னு வந்து சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நீங்கள் மிளகாய்த்தூள் அது காஷ்மீர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஸோ இதில் நம்ம பொரிச்சு வச்சிருந்த சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சிருந்த வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மிளகாய் தூள், உப்பு எல்லாமே அந்த சிப்ஸோடு நல்லா சேர ஆரம்பிச்சிடும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான குச்சி சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.